ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எம் கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பில் பிரபு சாலமன் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் லோகேஷ் அஜீஸ் எழுதி இயக்கி வெளிவரும் படம் 11. நவீன் சந்திரா, ரியா ஹரி, ஷாஷாங்க், அபிராமி, திலீபன், ரித்விகா, ஆடுகளம் நரேன், ரவிவர்மா, அஜய், கிருத்தி தமராஜ் நடிப்பில் உருவாகியுள்ளது இப்படம். சிட்டிக்குள் அடுத்தடுத்து சில நபர்கள் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார்கள். உடல்கள் முழுவதுமாக எரிக்கப்பட்டு போலீஸுக்கு கிடைக்கிறது. போலீஸ் உயர் அதிகாரியான நவீன் சந்திரா நேர்மையானவர் மற்றும் கொடுக்கப்படும் வேலையை பெர்ஃபெக்டாக செய்து முடிப்பவர். தன்னுடைய பொறுப்பிற்கு வரும் கேஸ்களை டேலண்டாக ஹேண்டில் செய்து வழக்கை முடிப்பவர். மற்றொரு போலீஸ் அதிகாரியான ஷாஷாங்க் இந்த வழக்கை விசாரிக்கிறார். ஆனால் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது இப்படி இருக்க பெரிய விபத்து ஒன்றில் ஷாஷாங்க் சிக்கிக்கொள்கிறார். நேர்மையான டேலண்டான போலீஸ் அதிகாரி நவீன் சந்திரா ஹீரோ. அதன் பிறகு இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இவருக்கு துணையாக அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் திலீபன் உடன் இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் தனக்கென்று ஸ்பெஷல் பாணியில் நவீன் சந்திரா விசாரிப்பதில் வழக்கில் முன்னேற்றம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. ஏன் இந்த சீரியல் கொலைகள், ஏன் அவ்வாறு எல்லோரும் ஒரே மாதிரி கொல்லப்படுகின்றனர் என்பதில் ரொம்பவும் வித்தியாசமான ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அந்த காரணம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே படம் பார்ப்பவர்களை நிமிர்ந்து உட்கார வைக்கிறது. அந்த மர்மத்தை வெளிப்படுத்தாமல் இருந்தால்தான் படம் பார்ப்பவர்களுக்கு கூடுதல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்பதால் அதை இங்கே சொல்லவில்லை. ஹீரோ நவீன் சந்திரா அளவான நடிப்பு, கேரக்டருக்கு ரொம்பவே பொருந்தி போய் ரொம்ப நன்றாக நடித்திருக்கிறார். அவருடைய பாடி லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக ஒத்துப்போகிறது. படத்தின் ஆரம்பத்தில் வங்கி கொள்ளை அவர்கள் மாட்டுவது எல்லாமே படத்தை விறுவிறுப்பாக கொண்டு செல்ல உதவி இருக்கிறது. அடுத்தபடியாக கவனத்தை ஈர்ப்பவர்கள் ஷாஷாங்க் மற்றும் திலீபன். அதிலும் போராடி வரும் திலீபனுக்கு மிக சிறந்த கேரக்டர் இதில் நன்றாக நடித்திருக்கிறார். கதையின் ஆரம்பமும் இறுதியிலும் கெஸ்ட் அப்பியரன்ஸாக மிக நேர்த்தியாக நடித்து மனதை கவர்கிறார் அபிராமி. சைக்கோ கில்லர் எதனால் அப்படி ஆகிறார் என்பது ரொம்ப டச்சிங்கான விஷயம். டி இமானின் இசை, கார்த்திக் அசோகனின் ஒளிப்பதிவு அற்புதம். சமீபத்தில் பார்த்ததில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான படமாக 11 அமைந்துவிட்டது. டைரக்டர், ஹீரோ, படம் எல்லாத்துக்குமே வெற்றிதான். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.